இன்னைக்கு திமுகவோட இவ்வளோ பேர் இருக்காங்களே, இதில் திமுகவுக்கு மூணு காரணிகள் தான் பெரும் ப்ளஸ் பாயிண்ட். திமுக காரன் எல்லா ஜாதிலையும் இருக்கான், எல்லா மதத்திலையும் இருக்கான். அது 25 இருக்கும், அதோட விட்டுருக்கேன். அந்த 25 ஜெயிக்க முடியாதுல்ல, அப்போ மீதி ஒரு 25 வேணும்ல. அது யாருன்னா அந்த வாக்கு வங்கி தான் இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள், கிறிஸ்தவ சிறுபான்மையினர்கள், ஒட்டுமொத்தமாக திருமா தலைமையில் திரும்பி இருக்கக்கூடிய தலித் வாக்கு வங்கி. ஒட்டுமொத்தமாக தலித்துகள் எல்லாருமே திருமா பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் புரட்சி பாரதம் ஒரு மாநில மாநாடு கூட்டியிருக்காங்க. நல்ல கரெக்ட். ஒரு என்டிஏ அலைன்ஸில் இந்தியா முழுவதும் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி கூட அலைன்ஸில் இருக்கிறாங்க. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். டெல்லியில் நம்ம எம்பியாக இருக்கும்போது அவரே சொன்னார், டெய்லி வந்து பிஜேபிக்காரங்க வந்து உட்காந்து அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு பேசுவாங்க. அது ஏன் ஜெகன்மூர்த்தி கிட்ட போகக்கூடாது? அது ஏன் ஜான் பாண்டியன்ட்ட போகக்கூடாது? அதை ஏன் கிருஷ்ணசாமிகிட்ட போகக்கூடாது? தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கிட்ட ஏன் போகக்கூடாது? அதை ஏன் ஜான் பாண்டியன்கிட்ட போகக்கூடாது? அது ஏன் போய் பூவை ஜெகன்மூர்த்தியார்கிட்ட போகிறது? இல்லை ஏர்போர்ட்டி மூர்த்திக்கிட்ட போய் நிற்கக்கூடாது? இவர்களெல்லாம் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவரெல்லாம் ஐடியாலஜிஸ்ட் கிடையாது. திருமாவளவன் மட்டும் ஒரு பெரிய ஐடியாலஜிஸ்ட். மற்ற ஜாதிகளெல்லாம் அழைத்து தலித்துகளுக்கு எதிராக இடைநிலை ஜாதிகளை அழைத்து ஏன் கூட்டம் போட்டா? தலித்துகள் மட்டும்தான் ரவுடித்தனம் பண்ணுறானா? தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு, தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு ஏன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக, ஒரு பாவப்பட்ட சமூகத்துக்கு எதிராக இணைய ஜாதிகளை திருப்பி அனுப்புகிறான்? இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எல்லா சமூகத்திலும் இன்றைக்கி தலித்து வெறுப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த விதையை போட்டது ராமதாஸ் தான், அப்படி தானே? அதை நான் சொல்லலை, திரும்ப சொல்கிறார். அன்புமணி ஒரு பக்கம் இருக்கிறாரு. ராமதாஸ் வந்து திமுகவில் கூட்டணி வந்துட்டாலும் ராமதாஸ் பின்னாடி இருக்கிற வன்னியர்கள் திருமாவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார்? போட மாட்டாங்க தான். ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க, இவங்க தவறாக பேசுகிறாங்க. அது அனைத்து வன்னியர்களுக்கான கட்சி அல்ல. வன்னியர் சமூகத்தில் எல்லா ஓட்டையும் அவங்க பெற்றாங்களா? பெறல. 5% இருக்குது. இத்தனை வருஷமாச்சு. அப்போ எல்லா வன்னியர்களும் போடலை. இன்றைக்கி திமுகவுக்கு தான் ஏராளமான வன்னியர்கள் இருக்கிறாங்க. திமுகவுக்கு இருக்கிற வன்னியர்கள் திருமாவுக்கு தானே போடுவாங்க. அனைத்து வன்னியர்களுக்கான கட்சினால் அதில் எப்படி அந்த வன்னியர்களில் ஏராளம் பேர் ரிஷிவந்தியத்திலையும் திண்டிவனத்திலையும் விழுப்புரத்துலேயும் பிரேமலதாவுக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கும் ஓட்டு போட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை ஓட்டு போட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது தான் திமுகவுக்கு போடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் இருக்கும்போது தான் அதிமுகவுக்கு போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வன்னியர்கள் மட்டும்தான் அவர்கள்ட்ட இருக்கிறாங்களே, அதனால தான் அவங்க 5% இருக்கிறாங்க. வன்னியர்களின் ஒட்டுமொத்த அத்தாரிட்டி வந்து அன்புமணியோ ராமதாஸா கிடையாது. 100% கிடையாதுன்னு நான் சொல்லலை, ஓட்டே சொல்லுது. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுபாஷ். ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரப்போகிறதாகவும் இவர் தொடர்ந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து இதை கேட்டுட்ருக்காங்க, ராமதாஸ் வந்தால் இருப்பீங்களான்ட்டு. அவரும் தொடர்ந்து பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் திருமாவளவனிடத்தில் அது பாமக இல்லை, ராமதாஸ் தான், ராமதாஸ் மட்டும்தான் வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நடந்துகிட்ருக்கு? திருமா வெர்சஸ் திமுகவிடம் என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு? ஏன் அது இன்னும் அதுக்கான முடிவுகள் இன்னும் கிடைக்கப்பெறல சார்? அதாவது நீங்கள் சொன்னதில் பல விஷயம் இருக்குது. அதில் ஒரு சிறிய விஷயங்கள் என்னென்னா, தோழர் தொல் திருமாவளவனுடைய ஸ்டாண்டை பற்றி கேட்டீங்க. அதுக்கு உள்ள திமுக கூட்டணியில் சில விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக பெர்செப்ஷன். அதில் காங்கிரஸ் எப்போதும் இல்லாத அளவிற்கு திமுகவை சீண்டி பார்க்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பட்டும் படாமலும் நாகரிகமாக அது முடியும் போகும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நெறியாளராக உங்கள் பார்வையில் தப்பு இல்லை. ஆனால் இப்போ அங்கே தான் சிக்கல் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி திருமாவளவனை பற்றி பேசிட்டு அதோடு சேர்த்து திமுக கூட்டணியில் எக்ஸிஸ்டிங் அலைன்ஸாக காங்கிரஸ், இடதுசாரிகள், தோழர் திருமா, இஸ்லாமிய அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் வாழ்வுரிமை தமிழகம் தோழர் வேல்முருகன் வைகோ வருகிறார், அப்புறமா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயா வைகோ அவர்கள், அப்புறம் கொங்கு அமைப்பு ஈஸ்வரன் ஐயாவும் இருக்கிறாங்க. இந்த எக்ஸிஸ்டிங் அலைன்ஸ் வந்து ரொம்ப ரெப்புடேஷன், அதாவது என்ன சொல்கிறது, நம்பிக்கைக்குரியதாகவும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 19 அதே போன்று 21, 24 ஒரு பிக் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் சனாதன கூட்டணிகளுக்கு இது எப்படியாவது உடைச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அது அரசியல் கட்சிகள் இருக்கும், ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கும் பாரதிய ஜனதா போன்றவர்களுக்கும் இதை எப்படியாவது ஒட்டச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயம்.
திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்காண்டா ஒரு 5% ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் கட்சியில் பலவிதமான குளறுபடிகளை தாண்டி மக்களிடையே அவர்கள் நடந்து கொண்ட முறை, ஊழல்கள், அது வெளிப்படையாகவே அப்பட்டமாக பேசப்படுகிறது. அதில் திமுக சார்பாக என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை, பொங்கல் பரிசு, ரேஷன் பொருட்கள், அது அப்பார்ட் ஃப்ரம் தேர். இதை தாண்டி திமுகவை காத்து கொண்டிருப்பது இன்றைக்கி 3 சக்திகள் தான். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படின்னா, சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை கேரியர் 1984, ஐ எம் அலங் வித் கேபி கந்தசாமி. நான் கந்தசாமி அவர்களோடு அரசியலில் இருக்கிற போது எனக்கு வயது 14 அல்லது ஒரு 15. திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். இன்றைக்கி வருகிற தினகரன் பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் ஆர்கனைசர் தான் கேபி கந்தசாமி. அதுக்கப்புறம் ஸ்டாலின் எங்கள் அந்த பக்கம் வந்தார். அதெல்லாம் ஒரு தனி விஷயம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்ப்பது திமுகவினுடைய வாக்கு வங்கி 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் பெரும் கலவரங்கள் ஏற்பட்ட போது திமுக பெற்ற வாக்கு வங்கி வெறும் 23% தான். இன்றைக்கி திமுகவோட இவ்வளோ பேர் இருக்காங்களே, இதில் திமுகவுக்கு 3 காரணிகள் தான் பெரும் ப்ளஸ் பாயிண்ட். திமுக காரன் எல்லா ஜாதிலையும் இருக்கான், எல்லா மதத்திலையும் இருக்கான். அது 23 விழுக்காடு. அது 25 இருக்கும், அதோடு விட்டுருக்கேன். அந்த 25 ஜெயிக்க முடியாதுல்ல, அப்போ மீதி ஒரு 25 வேணும்ல. அது யாருன்னா அந்த வாக்கு வங்கி தான் இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள், கிறிஸ்தவ சிறுபான்மையினர்கள், ஒட்டுமொத்தமாக திருமா தலைமையில் திரும்பி இருக்கக்கூடிய தலித் வாக்கு வங்கி. என்ன அவன் திருமாவுக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடாது. தேவேந்திர குல வேளாளர்களை விட்டுருங்க, அதை நான் 2வது சொல்கிறேன். பறையர் சமூகத்தினுடைய வாக்குகள் நான் அன்றைக்கு உங்கள் காணொலிக்கு கூட முன்னாடி சொன்னேன். திருமா வந்து ஸ்ட்ரென்தன் ஆஃப் தி திமுகவினுடைய அலையன்ஸ் மெயின். அதனால தான் திருமா என்ன சொன்னார் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது, நான் சமதூரத்தில் பார்க்கிறேன். என்னத்தை சமதூரத்தில் பார்க்குறீங்க? சனாதனவாதிகளையும் மதவாதிகளையும் சாதிவாதிகளையும் சமமாக பார்க்கிறான் இந்த திருமா. அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சார், இப்போ ஒட்டுமொத்தமாக தலித்துகள் எல்லாருமே திருமா பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் புரட்சி பாரதம் ஒரு மாநில மாநாடு கூட்டியிருக்கிறாங்க. கரெக்ட். ஒரு என்டிஏ அலைன்ஸில் இந்தியா முழுவதும் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி கூட அலைன்ஸில் இருக்கிறாங்க. புரட்சி பாரதம் பூயார் மூர்த்தி, அவருடைய தம்பி ஜெகன்மூர்த்தியார், அவங்கெல்லாம் ஒரு 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 இனக்குழு, தலித்து தான். அந்த பிரதேச பகுதியினுடைய அவர் கட்சி நடத்துகிறவர். அவருக்கு பூந்தமல்லி தாண்டி சென்னையில் அவருக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறாங்க, வட சென்னையில் கொஞ்சம் இருக்கிறாங்க, சென்னை இந்த பக்கத்துலாம் இருக்காங்க. இவர் ஏன் நீங்கள் கேட்குற கேள்வி சரி. என்ன நீங்கள், நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல, ஒரு செப்பாலஜிஸ்டாக சொல்கிறேன். இவர் ஏன்னா ஹீஸ் ஒரு ஐடியாலஜி. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். டெல்லியில் நம்ம எம்பியாக இருக்கும்போது அவரே சொன்னார், டெய்லி வந்து பிஜேபிக்காரங்க வந்து உட்காந்து அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு பேசுவாங்க. அது ஏன் ஜெகன்மூர்த்தி கிட்டே போகக்கூடாது? அது ஏன் ஜான் பாண்டியன்கிட்ட போகக்கூடாது? அதை ஏன் கிருஷ்ணசாமிகிட்ட போகக்கூடாது? எல்லோரும் இருக்காங்கல்ல, நான் பெரிய டாக்டர் போய் உட்கார்றாங்கல்ல கிருஷ்ணசாமி கூட, தேவேந்திர குல வேளாளர்கள், அவர்கிட்ட ஏன் போகக்கூடாது? அது ஏன் ஜான் பாண்டியன்கிட்ட போகக்கூடாது? அது ஏன் போய் பூவை ஜெகன்மூர்த்தியார்கிட்ட போகிறது? இல்லை ஏர்போர்ட்டி மூர்த்திக்கிட்ட போய் நிற்கக்கூடாது? இவர்களெல்லாம் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவரெல்லாம் ஐடியாலஜிஸ்ட் கிடையாது. திருமாவளவன் மட்டும் ஒரு பெரிய ஐடியாலஜிஸ்ட். நல்லா கவனிங்க. ஒடுக்கப்பட்ட மக்களில் பல்லரெண்டும் பறையரெண்டும் இன்றும் கோயில்களில் போக முடியல. என்னதான் நீ பேசினாலும் சரி. மோகன் பாகவத் இன்னைக்கு காலையில் ஹிந்துவில் ஒரு செய்தி, நீங்கள் படிச்சீங்களோ எனக்கு தெரியல, நேற்று பேசுகிறார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமண இயக்கம். அவரே ஒப்புக்கொள்கிறார். அவர் பேசுகிறார், ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமண இயக்கம், நான் ஒரு பிராமணன். யார் சொல்கிறா? மோகன் பாகவத். என்ன பிராமண? சித்பவ பிராமணன். ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் ஒருமையை பற்றி பேசுகிறது. எனக்கு வயது 75 ஆகிவிட்டது. நான் இறங்க சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்னை இறங்க வேணாம் என்று சொல்கிறது. 75 வயதுக்கு பிறகு பதவியில் இருக்கவில்லை. ஆனால் நான் ஒரு சனாதனவாதியாக, நான் ஒரு சுயசேவகனாக தொடரப்போவேன். அது என் மரணம் வரைக்கும் நடக்கும். அடுத்த கேள்வி, அனைவருக்குமான இயக்கம் ஆர்எஸ்எஸ், ரைட். அனைத்து ஹிந்துக்களுக்கும் ஒருங்கிணைக்க இயக்கம் ஆர்எஸ்எஸ், ரைட். அதில் ஏன் பிராமணர்கள் மட்டும் தலைவராக வருகிறார்கள்? ஏன் ஒரு பறையர் சமூகத்தில் வரக்கூடாது? ஏன் ஒரு வால்மீகி சமூகத்தில் வரக்கூடாது? ஏன் ஒரு அருந்ததி சமூகத்தில் வரக்கூடாது? ஏன் ஒரு பல்லர் சமூகத்தில் வரக்கூடாது? ஏன் ஒரு மகாதலித் வரக்கூடாது?
ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் சொல்கிறார், அதற்கு பதில் சொல்லும் இடத்தில் நான் இல்லை. எப்படி அழகாக பேசுகிறாங்க பாருங்கள். எல்லாம் இந்து தானே, இந்துக்களுக்கு ஒன்றுனா தாங்க மாட்டாங்க இல்லையா, அது உண்மை தானே. கேட்டு சொல்கிறாரு, நான் தலைவராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கும் இடத்தில், எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிற இடத்தில் நான் இல்லை. யார் இல்லை? அவர் சொல்கிறார். அப்போ அது எனக்கு கோர் கமிட்டி இருக்கான். கோர் கமிட்டி என்ன சொல்லுமா, பங்கு, பணி, அவருடைய திறமை, அவருடைய இந்த இயக்கத்துக்கு ஆற்றிய பங்கு பணிகள், அதை அளவுகோலாக வைத்து தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட முடியுமே தவிர எந்த ஒரு ஹிந்துவும், தலித்துக்கு தான் பதில் சொல்றாரு, எந்த ஒரு ஹிந்துன்னு இல்லை, ஒரு தலித்தை தேர்ந்தெடுக்க முடியல. இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டேன்னா, நாங்கள் பார்ப்பன இயக்கம்தான், நாங்கள் சனாதனவாதிகள் தான், இங்கு தலித்துகளுக்கெல்லாம் இடமில்லை, எங்களின் அடியாட்களாக தான் நான் பயன்படுத்துவார். சரி, இதே ஒரு கேள்வியை நாம் கேட்போம். 1982 அன்னைக்கு வாஜ்பாய் வரைக்கும் வந்து திருநெல்வேலியில் மீனாட்சிபுரத்தில், இன்றைக்கி போய் பாருங்கள், திருமாவளவன் ஆராய்ச்சி பண்ணி PhD பட்டம் வாங்கினது எதில்? மீனாட்சிபுரம் மதமாற்றம். இன்னைக்கு பேச்சுமுத்தாவும் பெருமாளாவும் வயசான காலத்தில் செத்து போனான் பாதி. பல்லர், அங்கே பறையர் சமூகத்தில் உள்ளவர்கள் பல்லர் சமூகம். பலர் சொன்னால், ஹைதர் அலி சொன்னார், ஒரு முக்கியமான இஸ்லாமியர் ஒரு மசூதியில் நின்று பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அழகான உடல் உழுது வாகானவன், தொப்பியை போட்டு, கருத்த முகம், பார்ப்பதற்கு அடூரமாக பட்டும் பேச்சு. அவன் பேச்சில் நான் அப்படியே ஆடி போய்விட்டேன். அதுக்கப்புறம் அந்த இமாம் யார் என்று கேட்டேன். கரெக்டாக பள்ளிவாசல்ல, இவன் யாரும் இல்லை, மீனாட்சிபுரம் நம் பேச்சுமுத்து அவங்க அப்பா தாத்தன் அவருடைய பேரன்தான். எந்த அடையாளமும் தெரியாமல், பேச்சுமுத்தை பற்றி எதுவும் தெரியாத இவன் முகமது சுலைமானகோ அப்துல் காராவோ மாதிரி மிகப்பெரிய தொழிலதிபராகி தென்காசியில் பாரம்பரியமிக்க இஸ்லாமிய பெண் ஷஃபீனா பேகத்தை கல்யாணம் செய்து மாறிவிட்டான். பேச்சுமுத்து அழுது கொண்டு சொன்னாராம், என்னோடு இந்த இன இழிவு போகட்டும், இனி என் பிள்ளை அந்த இன இழிவுக்கு இல்லை. இது நடக்குமா? இதுதான் திரும்ப கேட்குற கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்களே, இது நீங்கள் இப்போ கேட்டங்க நான் பதில் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் சொன்னீங்கல்ல, என்ன கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க. அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி, ஜெகன்மூர்த்தி, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி திரும்ப எங்கேயா போய் நிற்காரா? இல்லையே. அவர் சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விவகாரத்தை சொல்லும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இப்போ ஒரு தேர்தல் அரசியல்னாவே அது காம்ப்ரமைஸுக்குள்ளானது தான் சார். இப்போது திரும்ப அவர்களுமே பல தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே தானே சார் எல்லாருமே இயங்க முடியும், அதுதானே சிஸ்டம். வட தமிழ்நாட்டில் ஒரு தலித் வர்சஸ் வன்னியர்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ இவங்க ஒன்று சேர்ந்தானா அந்த பிரச்சனை கொஞ்சம் மட்டு போடலை அப்படின்ற கொஸ்டினையும் முன்வைக்கிறாங்க. இப்போது 6 தொகுதியில் 4 தொகுதி தான் வென்றாங்க. வன்னியர்கள் ஓட்டு இவர்களுக்கு திருமாவர்களுக்கு கிடைச்சிருந்தா இப்போ வன்னியரசோ கௌதம் சன்னாவோ இன்னும் ஜெயிச்சிருப்பாங்க, 6 சீட்டு வந்திருக்கும். இந்த காம்ப்ரமைஸ்குள்ளே போகிறதுல திருமாவை எது தடுக்குது? திருமாவளவன் கட்சி எப்படி ஆரம்பித்தார்? கட்சியை வந்து சமூகம், சாதி, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர் கேட்குறாரு. விதைகள் பழுதாகி போகலாம், விதைகள், ஆனால் மரம் நிழல் தருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? மரம் நிழல் தரட்டும், அதை ஊனப்பட்ட விதை யார் அப்படின்னு பார்க்கிறார். அந்த இடத்தில் தான் பெரியவர் ராமதாஸை வைக்கிறார். இன்றைக்கும் தலித் சமூக மக்களுக்கும் அடிப்படையிலான வன்னியர்களுக்கும் எந்த சண்டையும் கிடையாது. அது சத்தியம், அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த மக்கள் எளிமையான மக்கள். வன்னியர் மக்கள் இருக்கிறாங்களே தினக்கூலிகள், தலித் சமூக மக்கள் எவ்வாறு தினக்கூலிகளோ அதே போன்று அவங்க 2 பேருமே ஒரு ஒடுக்கப்பட்ட, மிக ஒடுக்கப்பட்ட சாதி. ஆண்ட பரம்பரை என்ற டேகுக்குள்ள ஒரு கழுத பரம்பரையும் கிடையாது. ஆண்ட பரம்பரைன்னா ஆண்ட பரம்பரை ஒன்றுமே கிடையாது. எல்லா பரம்பரையும் தொழில் ரீதியாகத்தான் வந்தாங்க. நல்லா கவனித்து, ஆண்ட பரம்பரையும் கிடையாது, ஒரு பரம்பரையும் கிடையாது. அது அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆண்ட பரம்பரையாக அவ்வளோ கீழே போய் கிடக்கா? அப்படிலாம் கிடையாது. அப்போ அதுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் மெம்பர் ஆகக்கூடாது என்று இந்த இயக்கத்தை தோற்றுவிச்சது யார்? பாட்டாளி மக்கள் கட்சியை. பெரிய ஒரு ராமதாஸா? பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது யார்? பழனி பாபா. பழனி பாபா டாக்டர்னு தான் கூடுவார், பேர் சொல்லி தான், அவ்வளோ பெரிய ஆள். அப்படிப்பட்ட போராளியாகத்தான் ராமதாஸுடைய பழைய 80-90 உள்ள காணொலி இங்கே பண்ண அன்னைக்கு கூட பார்த்தேன். தலையில் தலித் சமூகத்தினுடைய பிணத்தை தூக்கி சென்றிருந்தார். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் ராமதாஸ் அதெல்லாம் பாராட்டினார். பழனி பாபா அப்படி கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு இருந்தவங்க தான் அன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி இப்போ டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அன்னைக்கு இருந்தவர் தான் இதே ஜான் பாண்டியன். இன்னைக்கு எல்லாரும் வெளியே போயிட்டு அடகு வச்சுட்டாங்களே.
எல்லாருமே இன்னைக்கு அவர்களுக்கு ஆயிட்டாங்களே. அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும்போது 2011 கூட்டணியில் இருந்தோம். யார் சொல்கிறா? கூட்டணியில் ராமதாஸ் இருந்தார், இவரும் இருந்தார், நம்ம திருமாவளவன். அதுக்கப்புறம் மற்ற ஜாதிகளெல்லாம் அழைத்து தலித்துகளுக்கு எதிராக இடைநிலை ஜாதிகளை அழைத்து ஏன் கூட்டம் போட்டா? தலித்துகள் மட்டும்தான் ரவுடித்தனம் பண்ணுறானா? தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு, தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு ஏன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக, ஒரு பாவப்பட்ட சமூகத்துக்கு எதிராக இணைய ஜாதிகளை திருப்பி அனுப்புகிறான்? இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எல்லா சமூகத்திலும் இன்றைக்கி தலித்து வெறுப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த விதையை போட்டது ராமதாஸ் தான், அப்படி தானே? அது நான் சொல்லலை, திருமா சொல்கிறார். இன்னைக்கு வட மாநிலங்களில் பற்றி எறியுது, மற்ற சமூகம் பார்க்குறானோ அவன் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சுக்கிறான் சார். ஒரு பாய் பொண்ணை கூட கல்யாணம் முடிச்சா கூட பேச மாட்டேங்கான் சார். ஒரு பறையர் விட்டு உள்ள புள்ள போனால் அவன் அவ்வளோ கேவலமாக நினைக்கிறான் சார். அப்போ அதை மாற்றக்கூடாது சார். அவ்வளோ சார், அது எவ்வளோ பெரிய மோசமான தன்மை சார். அது அவனு மனுஷன்தான், அவனுக்கு கல்வி இருக்குது, அவனுக்கு அறிவு இருக்குது, அவனுக்கு நேசம் இருக்குது, அவனுக்கு பாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அவன் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது சார். அம்மா வந்த இடத்துல நான் நினைவு கூடுறேன், ஒரு சக்கிலிய பையனா அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் சொல்கிறத விற்பனை. எனக்கு அவ்வளோ பேரும் அவ்வளோ டென்ஷனாக தான் இருக்குது. தமிழ்நாடுடைய தனபால் இருக்கார் பாருங்கள். தனபால் யார்? தனபால் முன்னாள் அவர் வீட்டில் போனார், அம்மான்னு போய் கையை கொட்டி அழுதார். அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க, என்னான்னு கேட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்தாங்க எல்லா அமைச்சரும், ஒருவனும் சாப்பிடலையே. ஏன்? நான் யார்? நான் ஒரு அருந்ததி. அப்படியா? சபாநாயகராக உட்கார், சட்டத்தை அதாவது உணவு அமைச்சராக நீ வாரண்டு கொண்டு கண்ணியப்படுத்துனாங்க அம்மா ஜெயலலிதா. இன்றைக்கும் அவ்வளோ பேரும் பேசுவான் சார் பெரியாரிசம். மனசுக்குள்ளே அந்த ஜாதி வன்மை இருக்குது, எப்படி கை நினைக்கிறதுண்டு, புரியுதா? இதெல்லாம் விட்டு போட்டு அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேடா. எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க திருமாவளவனுக்கு, எங்கேயா போய் அடகு வச்சாரா? கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் ஆக்கிரமிச்சு ஷாக்கா வரைக்கும் போய் எடுத்துட்டீங்களே, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போய் நின்னீங்களே, சரிதான், பாய்கள் சிக்கந்தர் மலைக்கு அது நாத்தம் பிடிச்ச இடம். சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, அது ரொம்ப அசிங்கம் பிடிச்ச இடம், சாக்கடன் ஓடுற இடம், அங்கே இது போகாது. அந்த இடத்துல இன்னைக்கு திரௌபதி ஆலயத்தில் பிரச்சனை வந்தாலும் மற்ற இடத்துல இருக்கும்போது இந்த தலைவர்கள்லாம் ஏன், இந்து அமைப்புடைய தலைவர்கள்லாம் வந்து நிற்க மாட்டேங்க? ஆணவ கொலைக்கு வரும்போது இந்து தலைவர்கள் ஏன் வரல? அதுதான் அங்கே புரிகிறது. அவர்களின் பொது எதிரியார் தலித்துகள் தான், மத ரீதியான பொது எதிரியார் இஸ்லாமியர்கள் தான். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இந்த கூட்டமைப்பில் அவர் உறுதியாக இருக்கார். அதனால தான் சொன்னார், எல்லா இடைநிலை சாதியும் கூப்பிட்டு எல்லாரிடத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு எதிராக தூண்டி விடுற நோக்கம் என்ன? நியாயமான கேள்வி, உணர்ச்சிபூர்வமான கேள்வி, உண்மையான கேள்வி, தெளிவான கேள்வி, ஆக்னிஸ்டிக்ஸ் கேள்வி. இதில் எந்த விதமான குழப்பம் இல்லை. ஆனால் பாஜகவையும் பாமகவையும் ஒரே தராசில் வச்சு அதுதான் அவர் பார்க்குறாரு. அதாவது நல்ல மனிதராகத்தான் இருந்தார், தமிழ் குடியாக இருந்தார், 5 ரூபாய்க்கு ஊசி போட்டு டாக்டராக இருந்தார், அதெல்லாம் நல்ல மனிதர் தான் அவர். அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் இடையில் தடம் புரண்ட செய்தது எது? இந்த சமூகத்துக்கு நீ அவ்வளோ போராளியாக இருந்தால் இன்றைக்கி ஒன்றும் அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய தலைமை எவன் இல்லைடா. ஆனால் ராமதாஸ் நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் சொன்ன சரிதான். இந்த 2 பேரும் ஒன்றாகி அப்படி ஒன்றா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு வன்னியர் மக்களும் நான் சொல்கிறேன், அப்போ ஒரு சாதி மாறி ஒரு திருமணம் செஞ்சிருவாங்க. இல்லை சார், இப்போ நம்ம தேர்தல் பாலிடிக்ஸே பேசுவோம். இப்போ சமூகம் மாறது, திருமணம் பண்ணுறதுன்றது அது வேற விஷயம். இப்போ தேர்தல் பாலிடிக்ஸில் இப்போ அன்புமணி ஒரு பக்கம் இருக்கிறாரு, ராமதாஸ் வந்து திமுகவில் கூட்டணி வந்துட்டாலும் ராமதாஸ் பின்னாடி இருக்கிற வன்னியர்கள் திருமாவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார்? போட மாட்டாங்க தான். வன்னியர் சமூகத்தில் எல்லா ஓட்டையும் அவங்க பெற்றாங்களா? பெறல. 5% தானே இருக்குது. இத்தனை வருஷமாச்சு, 91லேருந்து ஆரம்பித்து மரவட்டின்னு பேர் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த சமூகத்துக்கு நல்லா பண்ணியிருக்கார் பெரியவர். ஆனாலும் அந்த சமூகத்தில் அவர் 5.5% மேலே எடுக்கலையே. அப்போ எல்லா வன்னியர்களும் போடலையே. இன்றைக்கி திமுகவுக்கு தான் ஏராளமான வன்னியர்கள் இருக்கிறாங்க. திமுகவுக்கு இருக்கிற வன்னியர்கள் திருமாவுக்கு தானே போடுவாங்க. திமுகவுக்கு இருக்கிற வன்னியர்கள் திருமாவுக்கு தான். அவங்களுக்குள்ளே நினச்சிட்டாங்க இந்த கட்சி. அதில் ஒரு பாயிண்ட்டு நல்லா கவனிங்க, இவங்க தவறாக பேசுகிறாங்க. அது அனைத்து வன்னியர்களுக்கான கட்சி அல்ல. அனைத்து வன்னியர்களுக்கான கட்சினால் அதில் எப்படி அந்த வன்னியர்களில் ஏராளம் பேர் ரிஷிவந்தியத்திலையும் திண்டிவனத்திலையும் விழுப்புரத்துலேயும் பிரேமலதாவுக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கும் ஓட்டு போட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை ஓட்டு போட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது தான் திமுகவுக்கு போடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் இருக்கும்போது தான் அதிமுகவுக்கு போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வன்னியர்கள் மட்டும்தான் அவர்கள்ட்ட இருக்கிறாங்களே. அதனால தான் அவங்க 5% இருக்கிறாங்க. வன்னியர்களின் ஒட்டுமொத்த அத்தாரிட்டி வந்து அன்புமணியோ ராமதாஸோ கிடையாது. 100% கிடையாதுன்னு நான் சொல்லலை, ஓட்டே சொல்லுது. 5% தானே எடுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு 15% எடுத்துக்கலாம்,
வன்னியர் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? ஒரு பேஜுக்கு சொல்ல வரோம். முஸ்லீம்கள் வாக்கு எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்? 8% இருக்குது. முஸ்லீம்கள் கொஞ்சமாக இருக்காங்க. ஆனால் வன்னியர்கள் அப்படி இல்லை. ஒரு ஏரியாவில் டென்ட்டாக இருக்கிறாங்க. முக்குளத்தூர் வாக்குகள் 6% இருக்குது. நாடார் வாக்குகள் 4% இருக்குது. தலித் சமூக வாக்குகள் நிறைய இருக்குது. அது நிறைய இருக்கும். ஜோசப்பில் இருந்து ஆன்மலேருந்து அது விட்டுருங்க. அப்போ வன்னியர்கள் வாக்குகள் ஒரு 12% இருக்க, 9%, 5% தான் இருக்குது. மீது 5%க்கு மேலே வெளியே தான் இருக்குது. அப்போ அந்த மீதி 5% உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க. திருப்பி கேட்டால் அவங்க சொன்னீங்க நம்ப மாட்டீங்க, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்ற கோஷம் அவர்கள் எழுப்பிய போது வடதமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலியார்களும் ரெட்டியார்களும் நாயுடுகளும் நாயுடுனா தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகள் மீதி உள்ள எல்லா சமூக தலித் வரைக்கும் இவர்களுக்கு எதிராகவே வாக்களித்தார்கள். அந்த எதிரான வாக்குகள் யாருக்கு கூட போதும்? அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் விடும். புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் நீங்கள் கேட்பது உங்களுடைய கேள்வியின் ஆழத்தை நான் புரிகிறேன். இது ஆழமான பகையாக தொடங்கக்கூடாது. ஏனால் உழைப்பின் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் சமூகம் எப்படி உள்ளே செல்லவில்லையோ அப்படி தான் இன்றைக்கு வன்னியர்களும் செல்ல முடியாது. இன்றைக்கும் தூண்டி விடப்படுகிறார்கள். புரியுதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பல மாவட்ட செயலாளர்களை வன்னியர்களாக போட்டிருக்காங்க சார். இப்போ கண்டிப்பாக அனைவருக்கும், அது அவரே சொல்கிறாரு, அனைவருக்குமானது. அதனால் இது காலம் இதுக்கு பதில் சொல்லும். இது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். அது திரும்ப மரணிப்பதற்கு முன்பு, அவருடைய காலத்துக்கு முன்பே அதை செய்து வைத்து தான் செல்வார். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி அவர் சொன்னது வன்னியர்களை சொல்லலை. அதை ரொம்ப புரிஞ்சுக்கிடுங்க. வன்னிய சகோதரர்களை பற்றி அவர் பேசவே இல்லை. அவர் பேசுகிறது ராமதாஸை பற்றி. ஏன் எங்களுக்கு எதிராக கூட்டினீங்க, நாங்கள் என்ன செஞ்சோங்கிறது தான். அப்போ ஒரு ராமதாஸ் மட்டும் ஒட்டுமொத்த வன்னியரில் எத்தனை பிரிவு இருக்குது? 1 பிரிவாக இருக்குது? ஏகப்பட்ட பிரிவு இருக்குது சார். இந்த 10% இருக்காங்க, படையாச்சி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பெரிய சண்டை. இப்போ நீங்கள் அவங்க பிள்ளையும் அப்பாவும் அக்காவும் சண்டை பிடிச்சி கிடக்கிறதை பார்த்தா வன்னியர் சமூகம் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. என்ன இது இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன்னு. அதனால் அவர் காலத்தின் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். வன்னியர் சமூகமும் தலித்துகளும் ஒன்றிணைவார்கள். அந்த காலம் வெறுப்பில்லாமல் ஒரு புதிய செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது தமிழ் தேசிய மாநாடுன்னு வரது ஏன் சீமான் அதை வச்சு தான் அவருடைய பாலிடிக்ஸ் இருக்குது, அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடி, சந்தேகம் இல்லாத குடி படையர் குடி. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு சீமானுக்கு உரிமை இருக்கிறது. இருந்தாலும் அதைவிட பன்மடங்கு உரிமை உள்ளவர் தான் அவர். சீமான் என்ன நினைக்கிறார்னா, பிரபாகரனை வைத்துக்கொண்டு அரசாட்சி நடத்துகிறார். நான் என்ன கேட்குறேன், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள். பிரபாகரனை வைத்து அரசாட்சி சொல்வது, பிரபாகரன் யார்? அவர் ஒரு நம்முடைய திருமாவர்களும் அவர் மீது பெரும் பாசம் கொண்டவர். ராஜபக்ஷ கையை பிடித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வந்திருந்தால் உன்னுடைய உயிர் கூட தப்பியிருக்காது என்று எனக்கு தெரியும். நான் இலங்கையிலே பேட்டி எடுத்தேன் ஆனந்தி சசிதரனை, சிவாஜிலிங்கம் போன்ற ஆட்கள். எனக்கு நிறைய நல்ல ஒரு நெருக்கமான உறவு உண்டு. ஆனால் சீமான் சொல்கின்ற பல பொய்களை, தமிழ் தேசியத்தின் பால் அவர் போராடுகிறவற்றை இன்றைக்கி பல பேர் இருக்காங்க. யாராவது ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் நின்றார்களா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நின்றது ஒன்றும் தப்பு இல்லை. துக்ளக் மேடையில் போய் நின்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதற்காக வெறுக்கக்கூடியவர்கள் அல்லவே. அவர்கள் தான் வெறுத்தார் என்றால், நீங்கள் பார்ப்பனியர்களை வெறுக்கிறேன் என்றால் நீங்களும் மனிதவித துரோகி தான். அவர்கள் பலர் பறையர்களை வெறுக்கிறார்கள், முஸ்லீம்களை வெறுக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்கள் என்றால் நீங்களும் நாங்களும் வெறுப்போம் என்று சொன்னால் நீங்களும் மனிதனத்துக்கு எதிரானது. நீங்கள் சொல்வது நான் சொல்வது எல்லோருமே ஒரே தாயின் பிள்ளைகள் தான். காலப்போக்கில் நாம் பிரிந்து விட்டோம். காலப்போக்கில் தொழில் ரீதியாக வேறு, மற்றபடி இறையில் மட்டும் இல்லை. நான் ஜுவாலஜி படிச்சிருக்கிறேன்னு வைங்களேன். அறிவுபூர்வமாகவே படைப்பில் எந்த விதமான மாறு கருத்தும் இல்லை. ஆகவே இவர் தமிழ் தேசியத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பதில் திருமாதைதி ஒரு பொறுப்பு இருக்கிறது. பெரியாரை பற்றி இப்போ பேசுகிற நோக்கம் என்ன சார்? ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஹேவ் வி காட் எனி எவிடன்ஸ் சார்? 55 வருஷத்தில் கிழமை இறந்து போயாச்சு. 73 இறந்தான் மனுஷன். 52 வருஷம் ஆச்சு. 53வது வருஷம் பிறந்திருக்கு. இந்த மாபெரும் கிழவனை, இந்த தடிதான் என்னை துப்பாக்கி தூக்க வச்சது என் தலைவன் திருமாவே இல்லை பிரபாகரனை என்று சொன்னது யார்? இதே யார்? சீமான் தான். இந்த திராவிட தடி கிழவனின் தடியும் பேரஞ்சர் அண்ணாவின் பேச்சும் தான் பிரபாகரனை மேதகுவை துப்பாக்கி தூக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு பேச்செல்லாம் இருக்குது. இன்றைக்கி போய் அவன் என்ன மனுஷனா, அவன் பெரியவன் நாயக்கர், அவன்லாம் ஒரு மனுஷனா, அப்படி இப்படின்னு பேசினா அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வருமா வராதா? பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே மண்ணு தான் பண்ணி சொல்லிட்டு நீ யாரை பெரியாருங்கிறா?
சாமிநாதன்னா அவர் ஊவை சாமிநாதன். அவரை மாதிரி நானும் ஊவை சாமிநாதரை அப்படி தான் நினச்சேன். உள்ளே படித்து பார்த்தா அடே அப்பா, சனாதனவாதிகளை விடலாம் பெரும் சனாதிவாதி. அவ்வளோ பெரிய தீண்டாமையை பற்றி பேசுகிறவர். ராமானுஜரை பற்றி பேசுகிறோம்னா ரைட்டு, ராமானுஜர் எல்லாத்தையும் கையை பிடிச்சார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி பேசுகின்ற போது உண்மையாக தமிழ் என்னது, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அரசியல் தான் தலித் அரசியல். ஆகவே உங்களுக்கு தலித் அரசியல் அப்படின்னு வந்துடக்கூடாது பாருங்க. அதைத்தான் அனைவரையும் ஒருங்கிணைத்த தமிழ் தேசியவாதியாக அவர் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். தவிர நீ அந்த இடத்துல போயிருந்துக்கிட்டே திராவிட கட்டடத்தை பார்ப்பன கடப்பாரை கொண்டு ஒழிப்பேன் என்று சொல்கிறாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எந்த அர்த்தமும் இல்லை சார். அது பார்ப்பனர்கள் சாதி பார்க்க மாட்டான்னு சொன்னியே, சாதி பார்க்க மாட்டான்னு சொன்னா வர்ணாசிரமத்தினுடைய பல கூறுகளை அவர் யார் பார்த்து வச்சிருக்காரு? நாடார் எழுதி வச்சிருக்காரு, செட்டியார் எழுதி வச்சிருக்காரா, இல்லது முதலியார் எழுதி வச்சிருக்காரா, இல்லது யார் எழுதலையே? எழுதுறது அவங்க தான் எழுது. அந்த மனுவில் தானே இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட போலி தமிழ் தேசியத்தை 1910களில் அயோத்திதாச பண்டிதர், சர்பிட்டி தியாகராஜனார், சவுந்தரபாண்டியனார், சங்கர்லிங்கனார், இவர்கள்லாம் யார்? தமிழ் தேசியவாதிகள் தான். அதுக்கு முன்னாடி நிறைய லிஸ்ட் இருக்கு. நான் ஒரு 4 பேரை சொல்லிட்டேன். சர்பிட்டி தியாகராஜனார், சவுந்தரபாண்டியனார், அயோத்திதாச பண்டிதர். நீங்கள் சொல்லுகிற நம்ம தலித் சமூகத்தை சார்ந்தவர். அன்றைக்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகம். 1944 பெரியார் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பொறுப்பேற்கிறார். 1949 பேரறிஞர் அண்ணா ராபின்சன் பூங்குள திராவிட இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இவங்கெல்லாம் தங்களுடைய போக்கில் உறுதியாக இருந்தார்கள். பெயர் என்னவோ தமிழ் திராவிடம், தமிழ் தேசியமும் திராவிட தேசியம் ஒன்றிணைந்து தான் ஒன்றுதான். நான் சொல்ற புரிந்துகிட்ட உங்களுக்கு சீமான் அதை இந்த போலி பிரச்சாரத்தை, போலி நாடகத்தை, இலங்கை தமிழ் விவகாரத்தை மட்டும் வைத்து ஆட்சி நடத்தி கொண்டு மக்களை ஏமாற்றும் கொண்ட சிலரை உலகத்திற்கு தோலுரிக்கும் ஒரு சக்தியும் பொறுப்பும் அவருக்கு இருப்பதால் அது தலித்துகளுக்கான மெமண்டே அல்ல. அவர் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, நான் தலித்துகளுக்கான நீங்கள் நினைக்காதீங்க, என்னுடைய ஒர்க்கிங் ஐ ஷால் பி கண்டினியூஸ், எல்லோருக்குமானது, மை பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் இன்ஸ்டிடியூஷன் தோஸ் யூ ஒப்ரஸ்ட். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் அடிக்கப்பட்டார்களோ. இன்றைக்கி தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் வேறு ஒரு பரிணாமம் எடுத்து போகிறதை கண்டு அவர் நான் தான் உண்மையான தமிழ். இது அவருடைய ஓட்டத்தை 8% பிரிக்கிறதுக்கெலாம் இல்லை. 8% பிரிக்கிற அவர் திருமாவை பெரியவர் தான் சொன்னார். திருமா ஒன்றும் கேவலமாக பேசலையே. திருமாவளவன் பெரியவர் தான் சொன்னார். திருமா பெரியார், ராமானுஜர் பெரியார், சரஸ்வதி சுவாமிநாதன் பெரியார், ராமதாசும் பெரியார், எல்லாரும் பெரியார். புரியுதா? அதனால தான் அவர் சொன்னாரே தவிர அவரை விட ஒரு குவாலிஃபைடு டிசர்வ்டு பர்சனாலிட்டி தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நான் சொல்கிறேன். அரங்கத்திற்கு பல்வேறு தலைப்பு நிற்கிறோம். நன்றி சார். நன்றி திரு சுபாஷ்.